எப்ராஹிமே, என் மேல வச்சிருக்கிற மொத்த பாசத்தையும் நான் உன் மேல காட்டணும்னா நீ திரும்பணும். இந்த நாளிலே கர்த்தர் அதை தான் அழைக்கிறார். திரும்ப. ஓசியா 14வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 14வது அதிகாரத்தில் 1-2 வசனங்கள். ஆம், இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எப்படி திரும்பணுமா? தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் இன்னைக்கு எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். இப்படி நீங்க வார்த்தைகளை கொண்டு திரும்புங்கள். 3வது வசனம், அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. அதன் அர்த்தம் என்ன? எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க எந்தெந்த இடத்துல போனோமோ இனி அங்க நாங்க போக மாட்டோம். அந்த பாவத்தை விட்டுரும். எகிப்தின் பாவம் இனி இல்லை, அசீரிய பாவம் வேண்டாம், நாங்க உங்ககிட்ட வரோம்பா. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவார். அந்த ஒரு திக்கற்று நினைக்கிறேன், திசை தெரியாம நிக்கிறேன், உங்க இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே. இப்படி சொல்லி உண்மையாவும் பாவத்தை அறிக்கை செய்து நீ திரும்பும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 4வது வசனம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணம். சீர்கேடுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? பேக் ஸ்லைடிங், பின்மாற்றம். சீர்கேட்டை குணமாக்குவேன். I will heal their backsliding. அடுத்த வார்த்தை, I will love them freely. என் அன்பை காட்டணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த இடத்துல அவன் நிக்கல. அவன் மட்டும் வந்துட்டான்னா என்னால ஃப்ரீயா அவனை லவ் பண்ண முடியும். என் அன்பை அவனுக்கு நான் காட்டிட்டே இருப்பேன். என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. ஆண்டவர் நேசிக்கிறார் தெரியுது, ஆனா என்னால் அந்த நேசத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறேனே. தகப்பனுக்கு இளையகுமாரன் மேல் அன்பு இருக்கிறது, ஆனா அனுபவித்தது எப்பொழுது தெரியுமா? அந்த இளையகுமாரன் தகப்பனிடத்திலே திரும்பி வந்த போது. எப்படி திரும்பி வந்தான்? தன் பிள்ளைகளை உணர்ந்து, நான் உமக்கு முன்பாக பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன்னு சொல்லி வார்த்தைகளை கொண்டு தன் பிள்ளைகளை உணர்ந்து திரும்பி வந்த போது தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா? அவன் ஓடி வரலங்க இளையகுமாரன். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது போல, பிள்ளை வந்து இப்படி கையை தூக்குனதும் நான் தூக்குனது மாதிரி இந்த இளையகுமாரன் நடந்து வந்தான். அப்பா ஓடி வந்தார், கட்டி அணைச்சிட்டார். இத ஒரு நாள் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டு காலே விழுந்துட்டேன். ஏன் தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைக்கணும்? பிரமாணத்தை பார்க்கணும். உபாகம் 21 கடைசி வசனங்கள் எடுக்க வேண்டாம். அங்க ஒரு பிரமாணம் உண்டு. ஒரு தகப்பனையோ தாயையோ ஒரு பையன் வேதனைப்படுத்திட்டானா, கஷ்டப்படுத்திட்டானா, அவனை என்ன செய்யணும் தெரியுமா? மூப்பர்கள்ட்ட ஒப்பு கொடுக்கணும். மூப்பர்கள் அவன் மேல கல்லால அடிச்சு கொள்ளணும். இது பிரமாணம். இந்த இளையகுமாரன் தகப்பன்ட்ட சொத்து வாங்குறது வரை கூட இருந்துட்டு சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். இந்த தகப்பன் மூப்பர்கள்ட்ட போய் சொல்லியிருக்க மாட்டார். ஆனா கண்டிப்பா அந்த வீட்டில் இன்னொரு ஆள் இருக்கிறார். யாரு? மூத்த குமாரன். நேரா போய் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருப்பான். எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறார், டெய்லி வீட்டில் இருந்துட்டு தம்பி வருவானா தம்பி வருவானான்னு பார்த்துட்டு இருக்கிறார். அவனால எங்க அப்பாவுக்கு அவ்வளோ வலி, அவ்வளோ காயம். இப்போ பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க மூப்பர்கள். அவன் வரட்டும். அவன் எப்போ என்றானாலும் பிரமாணம் நிறைவேற்றப்பட வேண்டும். என்ன நிறைவேற்றப்பட வேண்டும்? அவன் மேல கற்களை அடித்து அவன் செய்த செயலுக்கு அவனை சாகடிக்க வேண்டும். இப்பொழுது இளையகுமாரன் உள்ள வருகிறான். தயங்கி தயங்கி வருகிறான். அவங்க ஏரியாவுக்குள்ள அந்த இளையகுமாரன் கால் எடுத்து வைக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து அப்பா பார்க்கிறார், வெளியிருந்து மூப்பர்கள் பார்க்கிறாங்க. ஒருத்தன் பார்த்துட்டு தட்டியிருப்பான், ஏய் அவன் வரான், பிரமாணத்தின்படி சாக வேண்டியவன் வருகிறான், பிரமாணத்தின்படி கல்லறியப்பட வேண்டியவன் வருகிறான். அவன் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஒவ்வொருத்தரா கையில கல் எடுக்கிறான், ஒவ்வொருத்தரா கையில கல் எடுக்கிறாங்க. இப்போ கல் எறிகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இளையகுமாரன் மேல கல் வந்து விழப்போகிறது. ஆனா பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணம் என்னும் கல் அவன் மேல வந்து விழுந்து விடக்கூடாது என்பதற்காக
வீட்டுக்குள் இருந்த தகப்பன் இறங்கி ஓடி வந்து அந்த கல் விழுவதற்கு முன்பதாக அவன் கழுத்தை கட்டி அணைத்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவன் கழுத்தை கட்டி அணைத்து, ஜீசஸ். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், இப்ப அவங்க கல்லறிறாங்கன்னு வைங்களேன், யார் மேல தெரியுமா படம்? அப்பா மேல. அது அவருக்கு மேட்டர் கிடையாது, நீ வரதுதான் அவருக்கு மேட்டர். நீ வரணும். அப்பா, நமக்கு பிள்ளை, நமக்கு வேலைக்காரர் இல்ல, ஒரு ஆளா இருப்பது கூட நான் பாத்திரவான் அல்ல. அப்பா இருக்க பிடிக்கிறார். எத்தனை பேர் கையில இந்த கல்லெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க. அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, கிஸ் பண்றார். அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, கிஸ் பண்றார். அப்படியே ஊழியக்காரரை பார்த்து, ட்ரெஸ் கொண்டு வா, செப்பல் கொண்டு வா. இவன் என்ன விட்டு போய் அடையாளத்தை இழந்துட்டான். அடிமைக்கு செருப்பு போட அதிகாரம் கிடையாது, அடையாளத்தை இழந்துட்டான். மோதிரத்தை கொண்டு வா, அதிகாரத்தை இழந்துட்டான். வஸ்திரத்தை கொண்டு வா, சுதந்திரத்தை இழந்துட்டான். எல்லாம் இழந்த எல்லாத்தையும், பாவத்தினால இழந்த அனைத்தையும் அப்பாவுடைய அன்பு திரும்ப கொடுக்க